பத்திரிகை உலகத்திற்கு பரமனுடைய செய்தியை பலராமன் கையில் வழங்க இருக்கிறது. ஒரு லக்கி டே. பத்திரிகையாளர்களே, உலகம் பூராவும் கூட்டி இதையே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பேசிக் கொண்டிருக்கிற ஆட்களும் அழிந்து விடுவார்கள், அவள் செய்தியும் அழிந்து விடும். ஆனால் இதை பெற்றுக்கொள்ளுகிற செய்தி பரலோகத்துடைய செய்தி, ஆண்டவருடைய செய்தி. அந்த செய்தி நீங்க பரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக அச்சாரத்தோடு ஜோதியானந்தர் வந்திருக்கிறார்கள். பெருமக்கள் பத்திரிகையாளர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத நூல்களை நீங்கள் படித்து உலகத்துக்கு பரப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட இந்த சந்தர்ப்பத்திலே 3 பெண்கள், மிஸ்டர் திரு ஹென்றி அவர்கள். ஹென்றி, குட் மார்னிங், வணக்கம். பத்திரிகை வேல்முருகன், 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 நன்றி. அதுக்கு கிருஷ்ணகுமார், 3 பெருமக்களுக்கு இந்த மெய்வழியின் சார்பாக ஜோதியானந்தர் பரிசளிக்கப்படுறார். அன்பர்கள் யாரு? ஆதியுகத்தையன் கண்டிடு நின்று அருள் வரதர், காதல் உயர்ந்த கலித்து திரேதையில் காத்தளித்து பாதுயிர் தேவகுருவிற்கு ஜோதியானந்தர் கலியில் தொழுதிட வந்தேன்னு சொன்ன மாதிரி ஜோதியானந்தர்கள், அதாவது பலராமானந்தர் அவர்கள் முதலாவதாக என்றி என்கிற பெருமனுக்கு என்றி அவர்களுக்கு பலராமானந்தர்கள் அந்த வேத நூலை வழங்குகிறார். வழங்குகளில் படிக்க, உண்மையை தெரிந்து கொள்ள, உலகத்திற்கு பரப்ப வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பணிவோடு நீங்கள் பெற்றுக்கொண்ட நாளைக்கு படித்து பதில் எழுதணும். இது அகில இந்திய ஜனநாயக பத்திரிகை தலைவர், பத்திரிகை ஆசிரியர், ரியல் எஸ்டேட் பத்திரிகை தொழிலாளர். எனவே உங்களுக்கு குட் டே, நல்ல நூலை படிங்கள். தொடர்ந்து உங்களுக்கு எழுதி என்னுடைய நூல்கள் அனுப்புகிறேன். மேலும் நூல்கள் ஆரம்பம் ஆண்டவர் இதை பதிலாக கீழே வைங்க. வேல்முருகன் அவர்களுக்கு நூலை வழங்க உனக்கண்ணியன் படித்திருக்கார்கள். வேல்முருகன் அவர்கள் உங்களுக்கு சொக்கலிங்கந்தர மூலமா இந்த நூலை வழங்க உனக்கண்ணி அவர்கள் படித்திருக்கிறார்கள். வேல்முருகன், வெற்றிவேல்முருகனுக்கு சொல்லாதீங்க, வாழ்த்து என்று சொல்லி வாழ்த்தி நூலை கேட்டு மீண்டும் என்று தொடர்பு கொண்டு அநேக நூல்களை அனுப்புகிறோம். அதை பரப்புங்கள். ஊர் செய்தி பரப்ப அதனுடைய செய்தி. நன்றி, வணக்கம். அடுத்தது பெருமான் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என்னுடைய பாடகர் கிருஷ்ணர்கள் பரிசு வழங்க இருக்கிறார்கள். பெருமான் கிருஷ்ணன் அவர்கள் வருக. கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு கிருஷ்ணகுமார் அவர்கள் பரிசாக வழங்குகிறார்கள். பெற்றுக்கொண்டு படித்து விவரம் தெரிந்து நேர் உலகத்தில் பரவ செய்து நன்றாக வாங்க. நீங்களும் வாங்க. உங்களுக்கு இந்த செய்தி தினமா கிடைச்சிருந்தே தெய்வத்தை நீங்க பரோபகர செய்தியை விளம்பரப்படுத்துங்க. பரத்தை நீங்க எதோ சோப்பு டப்பா அது இது விளம்பரப்படுத்தாதீங்க. ஆண்டவங்களை விளம்பரப்படுத்துங்கள். சொர்க்கத்தில் இடம் உண்டு உங்களுக்கு, சத்தியம். இரண்டாவது நிகழ்வாக இப்பொழுது முதலிலே முத்திப்பேறு ஆற்ற நமது அன்பு சகோதரர் மெய்யினுடைய கிருஷ்ணபந்தர் இசை பாடகரும் நீண்ட நாள் அனுபவமுடையவரும் கூடுவான் சபை நிர்வாகஸ்தருமாகிய அருமை சகோதரர் அவர்கள் இப்பொழுது முத்திப்பேறு நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் பாடல்கள் பாடுவார்கள். கூட நீங்கள் பாடலாம், ஆடலாம், கூடலாம், நாடலாம். முதலே அருமை சகோதரர் கிருஷ்ணபந்தர் அவர்களை முத்திப்பேறு ஆற்றும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். காலையிலேருந்து திருமலை சபையில் மழையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சபையில் யாரை முதல்ல பேசணும் யாரை கடைசியில் பேசணும் இல்லாமல் கடைசியில் பேச வேண்டியவரை முதல்ல விட்டாங்க. இருந்தாலும் இது உங்களுக்கு அடிக்கரும்பு அவங்க கொடுத்துட்டாங்க, இனிப்பை. இது முனைக்கரும்பு மாதிரி இருக்கும், இருந்தாலும் இது ஒரு வித இனிப்பு. இருந்தாலும் நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா இதை நீங்கள் குறிப்பெடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அண்ணா என்னென்ன தெய்வத்திட்ட கேட்டார்களோ, நம்ம சுப்பிரமணிய கவுண்டர் அண்ணாவும் என்ன திடமாக சொன்னார்களோ அது என்ன வாக்கியத்தில் இருந்தது. நம்ம சிவச்செல்வானந்தர் செல்வராஜானந்தர் மகாசங்கல் மந்திரத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. அந்த விஷயங்களெல்லாம் எப்படிலாம் நம்ம தெய்வம் உள்ள தெய்வம் கையாண்டுருக்காங்கன்னு நான் பார்த்ததை இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அவ்வளோதான் விஷயம். அடுத்தது இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். அண்ணா இப்போ சுப்பிரமணிய கவுண்டர் ஒன்று பேசும்போது நம்ம யாரும் மறக்க முடியாது. நிலையானது நிலையற்றது, நிலையானது உயிர், நிலையற்றது தேகம்.
அப்போ உயிர் 2 தன்மை உடையதுன்னு சொன்னாங்க அண்ணா. ஞாபகம் இருக்கா? உயிர் 2 தன்மை உடையது. ஒன்று அழியாதது, பேசும் தன்மை உடையது. இதை ஆண்டவங்க சொல்கிறாங்க. அவர் நேராக கேள்விப்பட்டார், அனுபவத்தை சொன்னார். திருமஞ்ஞான குரல் வாக்கியம் 26 நாமக்கல்லிருந்து ஒரு கூட்டம், அனந்தர்கள் கூட்டம் ஆலயத்துக்கு வருது. எதுக்கு? நாமம் சூட்டுவதற்காக. அப்பொழுது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம். தாயின் கருவறையில் நல்ல சவமாக இருந்தபோது மூச்சு பேச்சற்ற நிலையில் இருந்தாய். நாம் எல்லாருமே தாயின் கருவறையில் சவமாக இருந்தபோது மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, பேச்சற்ற நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? சவம். சவம் பிறந்ததனால் பிரசவம். சவம் பிறந்ததுனால பிரசவம். அந்த பிரசவத்துக்கு ஒரு உடனே கத்துது இல்லையா? அந்த கத்துறதுக்கு பேர் ஜீவனுங்கிறாங்க. ஜீவன் குடியேறியதற்கு அடையாளமாக சப்தமும் மூச்சும் வந்ததுன்னு அடுத்த வரி. அந்த வாக்கியத்தில் ஜீவன் குடியேறியதற்கு அடையாளமாக சப்தமும் மூச்சும் வந்ததுன்னாங்க. ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டாங்க. ஜீவனை தெரியுமானா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது அண்ணா சொன்னாங்க இல்லையா, ஒன்று பேச்சு, இன்னொன்று நிலை மூச்சுன்னு சொன்னாங்க. இப்போ தெய்வம் சொன்னது என்னன்னா சப்தமும் மூச்சும் வந்தது. அதுக்கு அடையாளமாக தெய்வ நாமம் சூட்டப்பெறுகிறது. இப்போ எல்லோருக்கும் சைவம் வைஷ்ணவரெல்லாம் என்ன நாமம் சூட்டியிருக்காங்க? தெய்வ நாமம் சூட்டியிருக்காங்க. தெய்வ நாமம் சூட்டியதால் எதனால் தெய்வ நாமம் சூட்டினாங்கன்னு கேட்டால் சப்தம் வந்தது. சப்தம் வந்து நமது இல்லைன்னா அடையாளம் தான் அந்த வாக்கியத்தில். உனது இல்லை சப்தம் எங்கேயோ இருந்தது. 9 வாசலுமே உள்ள மூடப்பட்டிருந்தது. நீ வரும்போது ஒரு வாசல் அடைக்கப்பட்டு இன்னொரு வாசல் திறக்கப்பட்டது. அதுக்கு அடையாளமாக நீ சப்தம் போட்டு வந்த கோவா கோவா என்ற சத்தம். அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறதோ அந்த இடத்தை அடைவதுவே வீடு அடைதல்னு இன்னொரு வாக்கியத்தில் இருக்குது கோடாயக்கூரில். அந்த இடத்தை அடைவதுவே வீடு அடைதல்னு வந்தது. அப்போ அதே மாதிரி கடவுளுக்கும் விளக்கம் சொன்னாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா? இல்லைங்கிற கட்சியில் வந்து அண்ணா அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கடவுள் இருக்காரா இல்லைங்கிறத விட நம்ம சபையாரை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை பார்த்தோன்னா விளக்கம் புரியும். கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள்னால் முதல் என்ன அப்படின்னு பார்த்தா கடவுள் கடத்துக்குள்ளன்னு தான் இருக்குது. இப்போ வெளி பற்றி பேச்சு நமக்கு வேண்டவே வேண்டாம். கேட்குற கேள்வியெல்லாம் வெளியே இருக்கும், கடத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இந்த கடவுள் என்பது கடத்துக்குள்ள ஒரு பொருள். அது என்ன பொருள்? அழியாத பொருள். அது நீதியனும் பொருளான்னு சொன்னாங்க. நித்தியனும் நித்தியத்துக்கப்பட. நித்தியம் யார்? இறைவன். நித்தியம் இறைவன்னா படைத்தது மனிதன் யார்? அவனும் நித்தியம், இறைவனும் நித்தியம். அவனுக்கு சமமான ஒரு மனுவையும் இறைவன் படைச்சிட்டு நித்தியங்கிறாங்க. எப்போ மனு நித்தியம், இறைவன் நித்தியம். இது உண்டாக்கிய சாலையும் நித்தியம். அவங்க தான் சாலையும் நித்தியம். அதனால் அதுக்கு அவங்க அதனால் ஏற்படக்கூடிய சொர்க்கமும் நித்தியம், நரகமும் நித்தியம். அதுக்கு அவங்க சொல்லும்போது இந்த சபையினுடைய அடிப்படையான நம்பிக்கைகள் 6 எடுத்துன்னு சட்டம் சொல்லும்போது சொன்னாங்க. சட்டம் நம்ம என்ன செய்யணும்? பஞ்சமா பாதகம், கூட இந்த சிகரெட்டு, 3வது 7 சினிமா. இதை அண்ணா தெளிவாக சொன்னாங்க. உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் முக்தின்னு அது சந்தேகமே கிடையாது. நம்ம பலராமண்ணா சொல்லும்போது இந்த பழக்கங்கள் இருந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ரட்சிப்பு சீராவோட தெய்வ உத்தரவு இப்படி இருக்குதுன்னு நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முக்தி உண்டு அப்படின்னு அனுபவத்தில் சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் என்னவும் பார்க்கலாம். இதை கடைபிடிக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா முழு அடையாளத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இப்படி இருக்கிற அவங்க எதை வந்து அப்போ எல்லாருடைய நாமமே என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்களுடைய ஜீவனாக இருக்கிறது. இப்போ நாமம் பூரா என்னன்னு கேட்டால் அவளுக்கு உயிருடைய நாமம். உயிருக்கு தான் என்னென்னு பேர்? உயிருக்கு பொதுவாக என்னென்னு பேர்? ஜீவன். இன்னொன்று பேர் மூலமந்திரம். மூலமந்திரம் வெறும் வாயால் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். மூலமந்திரத்தை வெறும் வாயால் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ மூலமந்திரம் தரிசனிக்க வர மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கேன். மூலமந்திரம் எப்படி தரிசனிக்க வருது? மூலமந்திரம் என்பது மூச்சும் பேச்சுமாக இருக்குது. அப்போ பேச்சு வரும்போது மூலமந்திரம் வெளியாகுது. பேச்சு தான் என்பது உயிர். உயிர் என்பது என்னவாகுது? சப்தமாக இருக்குது. சப்தம் என்பது ஜீவனதாக இருக்குது. அந்த ஜீவனுக்கு தான் இந்த மூலமந்திரத்தினுடைய நாமம். சைவமாக ஒருவர் இருந்தார்னா சிவாய நம, வைஷ்ணவமாக இருந்தார்னா ஓம் நமோ நாராயணா. அவ்வளோ மூலமந்திரம். அந்த மூலமந்திரம் எதுக்கு பேர்? இந்த ஜீவனுக்கு தான். அப்போ இந்த ஜீவனை வச்சு பார்க்குற போது எல்லாருடைய ஜீவன்களையுமே எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அந்த உயிர் வந்து பிரதானம். அந்த உயிருக்கு தான் நாமம் சூட்டப்பட்டிருக்குது. எல்லாருடைய நாமங்களுமே யாருடைய நாமம்னா இறைவனுடைய நாமம். இறைவனுடைய நாமம் என்ன இருக்காருன்னா நம்மக்கிட்ட இறைவன் எப்படி இருக்காருன்னு ஒரே வார்த்தையில் அந்த வாக்கியத்தில் தெரியுது. இறைவன் நம்மிடத்தில் சப்தமாகவும் மூச்சாகவும் விளங்கி கொண்டு இருக்கிறார். அதுக்காகவே இவனுக்கு இந்த சப்தத்தை கொடுக்கப்படுது. இந்த சப்தத்தை என்ன பண்ணுறான்? காலமெல்லாம் அழிவுக்கே செலவு பண்ணுறதுனால கடைசியில் அழிவாகி நரகத்துக்கு போகிறான், நித்தியத்துக்கு. அதுவும் நரகம்னு நித்தியம் தான், சொர்க்கம்னு இருக்காமா. அதுக்கு தவிர அது இல்லாமல் இன்னொரு இடத்துல வாக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க? உன் எண்ணம். எண்ணம் என்பது என்ன? உயிர், மூச்சு, சப்தம் எல்லாமே. உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. அங்கே அடையாளம் காமிக்கிறாங்களா? உயிரை. நம் எண்ணம் அழிந்தே போகிற
நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. உயிர் அடையாளம் தெரியுது. எது? நம்ம எண்ணம் உயிராக வருது. நம்ம எண்ணம் எப்படி இருக்குது? அழிவு போகிற பொருள்லேயே உயிராக. அதுதான் அவர் பெரிய பாடும்போது கூட சிவமத்தில் சொன்னார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுது. அவங்ககிட்ட தான் ஆரமுது அன்பில் விளைந்தது. ஆரமுது பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கம். எது பொய்மை? தேகம்தான் பொய். ஏன்னா நிலையில்லாத போயிடுது. பொய்மையே இதுக்கு தான் நான் என் வாழ்நாள் பூரா அந்த சப்தத்தை செலவிட்டேன். பொய்மையே பெருக்கி இந்த பொழுதினை சுருக்கணும். பொழுதுன்னு என்ன? பொழுது என்பது காலம், காலம் என்பது வயது. என் வயது போயிடுச்சு. எதுக்கு? இந்த அழிஞ்சு போகிறதுக்கே போட்டு என் வயது போச்சு. புறத்தனியன் பொழுவன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. சிவபதம் அளித்த செல்வமே. செல்வம் எப்படி வராரு? சிவபதமாக வராரு. சிவபதம் செல்வமாக வரும்போது அந்த செல்வம் யார்? சிவபெருமான். செல்வம் யாராக இருக்காங்கன்னா சிவபெருமானாக இருக்காங்க. சிவபெருமான் யாருன்னு அடையாளம் தெரியாதது. இப்போ எப்படி இருக்குது? அந்த பதமாக இருக்குது. சிவபெருமானே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதி இனியேன்னு அவங்க அந்த பாடலை பாடந்தாக ஒரு வரலாறை அண்ணா பாடி காமிச்சாங்க. இப்போ பொய்மை எது மெய்மை எதுன்னு கண்டுபிடிச்சோம். உலகத்தில் நம்ம இன்றைக்கி சபைக்கு வந்தோம் என்ன தெரிஞ்சிட்டோம்னு கேட்டால், பொய் என்பது உடல் அழியக்கூடியது, மெய் என்பது உயிர் அழியாதது. இந்த மெய்க்குத்தான் ஒரு கல்வி கலாசாலை ஆரம்பத்தில் சாலையில் ஆரம்பித்தாங்க. அந்த மெய்க்கான பாடல், அந்த உயிர்க்கான பாடுதான் இங்கே இந்த சபையில் பேசப்படுகிறது. வார வாரம் மாதம் அங்கங்கே நடக்குது. என்ன அங்கே நடக்குதுன்னு கேட்டால், இந்த உயிருக்கான ஒரு படிப்பு. உயிருக்கான படிப்புன்னு இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள். உடலுக்கு படிப்பு இருக்குது. டாக்டர் படிக்கிறாங்க. உயிருக்கான்னு கேட்டால் இல்லை, உடலுக்கு தான். உயிர் போகிறதால கூட இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணுங்கிறாரு. அவர்கிட்ட தான் கொண்டு போய் ஒப்படைச்சோம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? முடிஞ்சவரையிலே ட்ரை பண்ணிட்டு கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் இனி கடவுள் தான் காப்பாற்றணுங்கிறாரு. அவர் அந்த படிப்பு அங்கே இல்லை. உயிருக்கான படிப்பு அங்கே இல்லை. அப்போல்லாம் டாக்டர் கூட சிரிக்கிறாரு. அப்போல்லாம் வந்திருக்காரு ஒரு டாக்டர். அதுக்கான படிப்பு அங்கே இல்லைன்றதை அவர் ஒத்துக்கிறார். இந்த உலகத்திலேயே உயிருக்கு, இந்த ஜீவனுக்கு என்ற படிப்பு இல்லை. அப்போ ஜீவன் உலகத்தில் இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஜீவனை படைக்கிறாங்க. ஜீவனை படைத்து 4 வகை யோனி 7 வகை தோற்றமாக பிரிக்கிறாங்க. அதை மான்மித்தல் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? ஒரு தனித்தலைமை உதயமதாகி மதிகதிர் மின்பனி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் 3 உலகங்களையும் பூமி 14 மலை கடல் வனம் 6 அருவிகள் முதலாகிய 1008 அண்ட சராசரங்களும் 7 படுவான் முதலாகிய 18,000 ஆலங்களையும் விரித்து அங்கு அனைத்திடங்களிலும் எங்கு எதற்கு எது பொருத்த முற்றிலங்குவதோ அதற்கு அதுவாகவே ஆங்காங்கு வேண்டுவனவாகிய தேவர்கள் வில்தான்கள் பூதபூதிய காரண காரியங்களும் புழுக்கம் வித்து அண்டம் சினை என்ன பெற்ற 4 வகை யோனியும் அமரர் மனு விலங்கு புல்லூர்வன ஜலம் வாழ் சந்து தருக்கினம் என்ன பெற்ற 7 வகை தோற்றமும் அதனதன் ஒவ்வொன்றிலும் பல்வேறு பிரிவுகளாக விளங்கும் எண்ணத்தடங்காத ஜீவராசிகளையும் படைத்து ஆங்காங்கு அதனதன் வேறு வேறு காரசார உணவு கோடி சங்கங்களையும் படைத்து சமிச்சை முதலாவதாகிய பாஷையில் நின்றும் சகல பாஷைகளையும் படைத்தான். படைப்பு கர்த்தர் இறைவன் படைக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் உலகத்தில் பூஜ்யத்தில் வச்சார். பூதம் என்பது 5. பூதம் என்பது 5, பூதியமும் 5. பூதம் எல்லாரும் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவார். ராம பூதம் என்னென்ன சொல்லுங்கண்ணா? நீர் நெருப்பு காற்று ஆகாயம். வெளியே பூதியம் சொல்லுது பிண்டத்தில். நீர் என்பது என்ன? ரத்தம். நிலம் என்பது என்ன? தேகம். மண்ணு தான் தேகம். அப்போ அக்னி சூடு உஷ்ணம் இருக்குது. வெளியும் சூடு இருக்குது, உஷ்ணம் இருக்குது. இன்னொன்று என்ன? காற்று சுவாசமாக இருக்குது. அப்போ இது நமக்கு சுவாசம் இருக்குது இல்லையா? இந்த சுவாசம் எப்போ இருந்து வந்தது? மறுபடியும் அது எப்படி அடங்குது? அண்ணா அது பாடி காமிச்சாங்க அழகாக. எந்தை சுக்குலாம்பர நாட்டில் வாழு நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை வந்து வீழ்ந்து. இது எல்லாருடைய எண்ணத்துலேயும் தந்தை இடத்துலேயே இவர் சுக்குலமாக இருக்கார். அப்போ சுக்குலமாக இருக்கும்போது தந்தையினுடைய முதல்ல எண்ணம் தான் இவரை கிளப்பின உடனே அங்கேருந்து புறப்பட்டு வராரு. தந்தையினுடைய நாட்டிலேருந்து சுக்குலாம்பர நாட்டிலேருந்து புறப்பட்டு வந்து தாய்கிட்டே வராரு. எழினாலில் சுரோனிதப்பை வந்து வீழ்ந்து அந்த அரைதனில் அழிந்தது ஆனந்தம் அழல் காற்று நெருக்கும் துடுசு அவஸ்தையாலே நொந்து கணம் 6 கோடி என்ன 6 லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என நீ காத்து. என்ன 6 லட்சம் 8 48 லட்சம் சனம். இவ்வளோதான். தந்தையினுடைய சுக்கலமான தாயன்கள் விழுந்த உடனே இந்த வினாடியில் 6 கோடி என்னார் 48 லட்சம் வினாடி ஆனவுடனே அவர் வெளியே வந்துடுவார். கணக்கு இருக்குது எவ்வளோ நாள் வெளியே வருவாருங்கிறது. அந்த வயதையும் அப்பனுடைய மூச்சை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
இதெல்லாம் ஞான கேள்வியில் நீங்கள் வர வர ஒன்று ஒன்றா நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இதை அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறது? தந்தை பண்ணிவிட்டு ஏதோ இறைவன் படைத்தான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆதி படைப்பு இறைவன்றதுனால ஒரே வார்த்தையை பொதுவாக நாம் எல்லோருமே தெய்வம் படைத்தாங்க, தெய்வம் உண்டாக்குறாங்கன்னு சொல்கிறோம். இப்படி வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து தான் எதுக்கு வந்தங்கிறத மறந்துடுறாரு. அதனால் எங்கே மறந்துடுறாருன்னா, அதான் சிவத்துக்கள் நபசுக்கள், அறிவு மனம். அறிவு மனம், நம்மக்கிட்ட அறிவும் இருக்குது, மனமும் இருக்குது. ஆனால் மனமானது அறிவு சேர விட்டாத பொண்ணு எப்போ. இப்போ நீங்கள் இந்த சபைக்கு வர்றதுக்கே உங்களுக்கு எவ்வளோ வேலை. எல்லாட்டையும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு இங்கே வர்றதுன்றது அறிவின் செயலாம், மனதினுடைய செயலாம்? அறிவின் செயல் தான். மனது வந்து வேண்டாம் எவ்வளோ வேலை கொண்டு போது இருந்தாலும் அறிவுக்கு முதலிடம் கொடுத்ததுனால இந்த சபைக்கு வந்து உட்காந்துட்டீங்க. காதை கொடுத்தீங்க. என்ன கொடுத்தோம்? காதை எது கொடுத்தோம்? அறிவுக்கு. நல்லா அறிவு என்பது அழியாது. அழியாததுக்காகத்தான் இந்த காது படைக்கப்பட்டதுங்கிறாங்க. உன் கண், உன் வாய், உன் எண்ணம், அறிவு ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரியங்களுக்காக படைக்கப்பெறவில்லை. இறைவனை பற்றி பேசவும் பார்க்கவும் நினைக்கவும் தான் இந்த அவயங்கள் தரப்பெற்றன. அதை உன்னது என்று நினைக்காதே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மதை நினைத்து அது இஷ்டத்துக்கும் செலவு பண்ணுறோம். அது அவன் அனைத்தும் ஆண்டவர்களுடையது. இறுதி காலத்தில் தப்பிப்பதற்காக இந்த அவயங்கள் தரப்பட்டனன்னு ஒரு வாக்கியம் இருக்குதுங்க. இந்த அவங்களை வச்சு எமகிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாமா? எதை? இந்த இந்த பஞ்சேந்திரங்களை வச்சு எம்மிடத்தில் தப்பிச்சுக்கலான்னு ஒரு வாக்கியத்தில் சொல்கிறாங்க. மனிதனுக்கு நிஜமான சொத்து எதுனா, உரிமையான சொத்து மெய். மெய்யானது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு இவனுக்கு? இந்த மெய்யானது படைத்ததும் இல்லாமல் மெய் சொத்து மனிதனுக்காக படைக்கப்பட்டது. அதுக்காக வந்து ஞானேந்திரங்களாகிய செவி கண் பெற்று வந்துள்ளான். எதை அடைய? ஞானத்தை அடைய செவி வாய் கண் பெற்று வந்துள்ளான். அது என்ன விளக்கமாக சொன்னாங்க. செவி வாய் கண் எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கிட்ட அறிவுன்னு ஒன்று இருக்கா? பேசுகிறத புரிஞ்சிக்குமா? ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சு தலையாட்டுறீங்க. எதுக்கு? என் சத்தத்துக்கு தலையாட்டுறீங்க. நான் என்னது சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சினதுக்கு அடையாளமாக நீங்களும் தலையாட்டுறீங்க. இந்த அறிவை இறைவன் நமக்கு மனிதனுக்கு தான் படைத்திருக்கான். மாட்டுக்கிட்ட போய் சொன்னால் விளங்கம்மா? விளங்காது. இப்போ விளங்காத்தெல்லாம் யாராக இருக்கும்? அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல, சொல்ல விளங்கலை. இது விளங்குனா மனிதன் இது ஏதோ சொல்கிறாங்க போய் பார்க்கலான்னு காதை கொடுக்க வந்தீங்க. காதை கொடுத்த போது அறிவு ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க. இல்லைன்னா இது சரியில்லைன்னா மறுபடியும் மனத்துக்கு தீர்ப்பு கொடுவீங்க. அது என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த அறிவை என்ன பண்ணுறாங்க? இந்த மனமானது இப்படி இருக்கிற போது என்றும் அழியாதிருப்பது இறைவனுடைய அருள். உலகத்தில் ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4 வகை யோனியை வந்ததுலேருந்து, மதங்கள் வந்ததுலேருந்து, கர்த்தாக்கள் வந்ததுலேருந்து, மூலபத்திரம் ஏற்படுத்தியதுலேருந்து எல்லாமே அழியாதது ஒன்று இருக்குது. அது எதுன்னு கேட்டால் அவருடைய அருள் தான் அழியாதது. பாடலாகவும் வாக்கியமாகவும் இருக்குன்னு அதை இந்த உணர்வு சொல்லும்போது, சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்கும் பூமி அடங்களுக்குமாக நாம் ஒரு நிஜ நிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்து இருக்கிறோம். அதற்கான பாடல்கள், மான்மியம், வாக்கியம் இவை அனந்தானந்தம் இருக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று சொல்லிக் கொள்வதை தவிர நாம் வேற என்ன செய்ய முடியுங்கிறாங்க. என்னென்ன செய்யணும், எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் அண்ணா விரிவாக பேசினாங்க. 2-3 மணி நேரம் பேசினாங்க. நேரம் போனதே தெரியல. அந்த நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்களா ஐயா? ரொம்ப அருமையான ஒரு நேரம். மறுபடியும் அந்த நேரம் வருமா? அண்ணா வருவாங்களா? அருமையான விளக்கங்கள்லாம் நாங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டோம். எங்களில் அங்கே உட்காந்துருக்காங்க அருமையாக பலராமன் அனந்தர்னு. அப்போது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது. பல பட்டங்களை பெற்று வந்து இது ஒரு வாய்ப்பாக வந்து அவர் இருக்கிற வசதிக்கு இங்கே வந்து சொல்ல முடியாது. ஏதோ அவர் ஒரு இறக்கம் வந்து நம்ம சபைக்கு பேச வந்தார். நாங்கள்லாம் கேட்டோம். அப்போது அந்த கேட்ட காதெல்லாம் என்ன காது? தேவ காது. முன்ன காது அல்ல. எப்போ இது ஏற்கனவே இருந்த காது தான். இப்போ எப்படி தேவ காது ஆச்சுன்னு கேட்டால், தேவ வசனம் உள்ளே நுழைஞ்சதுனால இந்த காது தேவகாசனம். அப்போ தேவ வசனம் உள்ளே நுழைஞ்ச உடனே அதை பார்க்க ஆரம்பிக்கிறது கண். அந்த கண் வேறே ஆகிடுது. பார்த்தது பேச ஆரம்பிக்குது இந்த வாயம். அப்போ பார்த்தா இவர் அதே ஆள் தான், அதே கண்ணு தான், அதே வாய் தான். பேச்சு மட்டும் மாறி இருக்குது. எப்படி மாறிடுச்சு? அவங்கள் மாறிச்சா? இல்லை. இப்போ மனம் மாறி இருக்குது. மனம் எதனால் மாறந்து? அந்த வார்த்தையினால் மாறப்பட்டதோ. வார்த்தைக்கு அந்த வல்லபம் உண்டுங்க. அதனால தான் நாங்கள்லாம் சபையில் சேரும்போது எங்களை அங்கத்தினர் ஆண்டவர் சேர்க்கும்போது அப்ளிகேஷன் பாரம் கொடுப்போம், எங்களை சேர்த்துங்கன்னு. நான் சபையில் சத்தியமாக ஜீவன் சாட்சியாக ஜீவனுக்கென்று நான் சபையில் சேர்ந்து கொள்ளுகிறேன். சத்தியம் என்பது சேர்ந்து கொள்கிறேன் என்பது நாங்கள் 2 பேரும் காதை பிடிப்போம். யார்? குருபிரான் முன்னிலையில் சன்னதியில் காதை பிடிச்சி நிற்போம். அப்போ எது சேர்ந்ததுக்கு அடையாளம் என்ன? காது தான் முக்கியங்கிறாங்க. இப்போ அதனால தான் எது செல்வம்? செவி செல்வம், செல்வத்துள் செல்வம். அதை 100 இடத்துல பாடும்போது, பறவையூர் வனங்காலி இவைகட்கெல்லாம் பகுத்தறிவாம் மணிவயில் பசியும் இல்லே, இறையடுவாய் குடல் கேகம் உயிர் வணக்கம் இரு செவியும் உயிர் துளையாம் திட்டோராது. என்ன பெரிய ரகசியம் பாருங்கள்.
உயிர் தொலைன்னு ஒன்று இருக்குதான், உயிரே தெரியாது, உயிர் தொலை தெரிஞ்சு வச்சு பாருங்கள். எது உயிர் தொலை? காது. இரு செவியும் உயிர் தொலையாம் திட்டோராது வருதா அந்த வாக்கியத்தில்? அப்போ அந்த உயிர் தொலைக்கு உயிர் வாய், செவி. வாய் வந்து உயிர் ஆகி போச்சு. உயிருக்கு வேண்டிய உணவு எங்கே இருக்குன்னா வேதத்தில் தான் இருக்குது. ஆகவே வேதத்தை அவங்க படைத்தாங்க, வேதத்தில் செவிக்கு வேண்டிய உணவையும் படைத்தாங்க. அதை எடுத்து நம்ம என்ன பண்ண, நேரத்தை ஒதுக்கி அதை எடுத்து செவிவாய் வழியாக உண்ண நம்ம மனமானது மாறும்னு ஒரு வாக்கியத்தில் வருது. நேசம் அருமையாக கொண்டிருக்கிறது. அதை விட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நுழைந்து கொள்ள வேண்டும், இப்படி ஒரு வாக்கியம் இருக்குங்க. என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்களுக்கு அருளுக்குள் நுழைய வேண்டும், எப்போதும் அதையே அறிந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் நுழைந்து சிறிது சிறிதாக என்ன, அது உள்ளத்தில் நுழைந்து ஜீரணமாகி ரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். இவ்வளோ திட்டமாக இருக்குது. ஜீரணமாகி ரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். அது என்னங்க அருள் வாக்கு போய் உள்ள ஜீரணம் ஆகிறதுனா ஒன்றும் புரியலையே. அது என்ன ஜீரணம் ஆகும்? இந்த வயதில் ஜீரணம் ஆகுது புரியுது, இங்கே எப்படி மனதில் ஜீரணம் ஆகிறது? என்ன ஜீரணம்னா நீங்கள் என்ன ஐயா நினைக்கிறீங்க? வா, ரொம்ப கரெக்டு. கரெக்டாக சொன்னீங்க. அறிவு ஒத்துக்கிறது தான் ஜீரணம் ஆகிறது, அறிவு ஒத்துக்கொள்ள வேணும். ஆகவே அந்த அறிவே பாவ நினைவை சங்கரிக்கிறது. நம்ம முதல்ல என்ன பண்ணியிருந்தோம், நம்ம நினைவு பாவத்தில் போயிடுது. அது சங்காரம் பண்ணுறது எது? அந்த அருள் ஆகிய அறிவு. பாவ பிறகு அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு நம்ம என்ன மனமாக இருந்தது, அந்த மனம் என்ன ஆச்சு, அறிவாக மாறு. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. அப்போ பழைய தேகம் இல்லை, மனதில் எதுக்கு மாறிட்டான், அறிவு தேகத்துக்கு வந்துட்டோம். அறிவு தேகம்தான் நித்தியம், அழியாது. எதுன்னு கேட்டால் அறிவு தேகம் நித்தியம், அது எப்பவும் அழியாதது. நீங்கள் அடக்கம் ஆகிப்பான கூட அந்த தேகம் அழியாது. இந்த அறிவு தேகத்தை இவன் அன்றைக்கு தந்தையில் இருந்துகிட்டே இப்போ கடன் வாங்கி வந்தான். வனலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கு இந்த வாக்கறிவு, அமானிதமாக வாக்கறிவு இவனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. தான் எழி கடனும் வாங்கி தரதனில் நரனா வந்தோ ஈனன் நன்றி கட்டோனாகி இருங்கடன் பழுப்பாவத்தால் வீண் புகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் வந்தோ. அப்போ அந்த அறிவு தேகத்தை இவன் பெறணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், முடிந்த வரையில் நேரம் ஒதுக்கி அவள் அருளிய பாடலாகவோ வாக்கியமாகவோ இவன் செவிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செவி வழியாக எங்கே போகுது, அதுக்கு ஜீவனுக்கு போகுது. அப்போ ஜீவன் வாங்கி அது வளருது, ஜீவன் அது வளருது. அப்போ செவினவின் பலன் அந்த நித்திய தேகத்தை கை போடுதலுங்கிறாங்க. நித்திய தேகம் அதுக்கு உணவு இருக்குது. எப்படி இந்த உடல் வளர்கிறதுக்கு இந்த வாயு உணவு இருக்குதோ அதை மாதிரி இந்த ஜீவன் வளர்கிறதுக்கு செவி உணவு தேவை. அந்த செவி உணவை அவங்க தெய்வம் நமக்கு இந்த 4 வேதங்களிலும் படைத்துள்ளார்கள். பாடலாகவோ வாக்கியமாகவோ மான்மியமாகவோ. அண்ணா அற்புதமான ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. அது நிறைய பேர் இருக்கலாம். இந்த மான்மியத்தை குறைஞ்சது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க 4 பேராவது சேர்ந்து தினம் காலையில் 5 மணிக்கு அப்புறம் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ அட்லீஸ்ட் குறைஞ்சது 20 நிமிஷம் சேர்ந்து படித்தீங்கன்னா இந்த தெய்வ வாசனை எங்களுக்கு வந்தது இல்லையா, அது என்ன வாசனை, செண்பகப்பு வாசனை உங்களுக்கு வரும். நம்புங்க, நம்பி இதை செய்யுங்கன்றாங்க. செண்பகப்பு வாசனை ஒரு நுகர வாய்ப்பு கிடைத்தால் அவன் ஆண்டவனை தரிசனம் பண்ணவனா அர்த்தம். முதல்ல எதை வாசனை பண்ணுறான், வாசனை மூலமாக. அதுக்காக நுகர் கொடுக்கப்பட்டது. அதனால தான் ஆலயத்தில் முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆலயத்தில் வாசனைக்காக இது சுவாச அறிவு. சுவாசம் என்பது அது ஒன்று நுகருது இல்லையா, வாசனை நுகர்வது இன்னும் மூக்கு, அதுக்கு பேர் சுவாசம். ஆனால் நிஜமான சுவாசம் எதுன்னு பார்த்தால் சூ என்றால் மந்திரம், சூ என்றால் மந்திரம், வாசம் என்றால் அவங்களுடைய வாக்கு வாசனை செய்கிற இடம் எது. அப்போ சுவாசம் வேறு இடம் மாறிச்சே, மூச்சுன்னு வந்தால் தான் சுவாசம்னு பார்த்தோம். அப்போ வாசம் வரும்போது என்ன ஆகுது, மந்திரம் வாசம் செய்கிற இடம் எது, மந்திர வாசம் செய்கிற இடம் நாவு, காது இல்லை, காது உள்ளே போகிற இடம். வாசம் செய்கிறது அது தானே. வாச மலர்களெல்லாம் வாய்விண்டெழுந்த காலம் வானில் பறவை வண்டு வண்ணம் வாடிடுங்காலம் ஓசை கடல் மண் கமழ் உதய வசந்த காலம் ஓசை மண் கமழ் வசந்த காலம் உம்பர் போனமுனருள் உலவோ நடன காலம் தேசு நல்வாழ்க்கையில் ஏறு முன்ப தேவர்கள் திடு
காலம் மாசில் மேம்பாடுடை சாலையினாண்டவா சாலையினாண்டவா மகரிஷி பஞ்சனை எழுந்தருளாயே. இப்போ அவங்க அருள் இருக்குது, அருள் வேதமாக இருக்குது, வாக்கியமாக இருக்குது, பாடலாக இருக்கிறது. அதை அருந்துவதற்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? செவிவாய் கண் படைக்க பெற்று வந்துள்ளான். இந்த மூணுக்கும் என்னென்னு பேர்? ஞானேந்திரியம்னு பேர். இந்த ஞானேந்திரியம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஞானேந்திரன் என்ன சொல்லப்பட்டது? மனிதன் இதை கொண்டு இவன் ஈசனாகும் சக்தி மனிதனுக்கு இருக்கிறது, மற்ற ஜீவராசிகளுக்கு இவை இல்லை. அதனாலே இவனுக்கு மனு ஈசன் அல்லது மனு ஈசன் என்ற பெயர் வைக்கப்பெற்றுள்ளது இல்லைங்களா? மனு ஈசன் அல்லது மனு நீசன் எதை வச்சு? இந்த மூணு இருப்பதனால. ஆகவே அதை எரித்து விரித்து விவரித்து சொல்லுவதற்கு ஈசனால் கூட ஆகாதான். ஆனால் மனித உடல் தாங்கி வந்துள்ள ஒரு மனு ஈசனாக தான் ஆகும்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்குதுங்க. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. மனு ஈசன் என்னப்பட்டதுன்னா, ஈசன்ங்கிற பட்டதை மனு கொடுக்கப்பட்டது. எதனாலும் கேட்டால் இந்த ஞானேந்திரியம் மூணு இவனுக்கு வந்திருக்குது. இதை வச்சு இவன் ஈசனாகும் சக்தியே தெய்வம் இவனுக்கு அருளிக்கிறாங்க. எப்படி ஈசனாக முடியும்? அதை எடுத்து விரித்து விவரித்து சொல்லுவதற்கு நல்லா மூணு இடமும் நல்லா புரியணும். எடுத்து எங்கேருந்து எடுத்து இதை விரித்து விவரித்து சொல்லுவதற்கு ஈசனால் ஆகாது. ஏன்? ஈசனும் அருவி ஏற்கனவே சொன்னாங்க. அப்போ அது என்ன வேணும்? அது மனு உடல் எடுத்து வந்துள்ள ஒரு மனு ஈசனால் தான் ஆகும். இப்போ மனு ஈசன் என்ன என்பதை இந்த வாக்கியத்தில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறாங்க. மனு ஈசங்கள் பட்டம் இவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. எதனால் கொடுக்கப்பட்டதுன்னா, செவி வாய்க்கண் மூன்றும் பெற்று வந்ததுனால இவனுக்கு மனு ஈசன். அதை இவனுக்கு உபயோகப்படுத்தினால் ஈசனாகும் சக்தி இவனுக்கு வந்துடுது. அப்போ ஈசனாகும் சக்தி வந்தால் யார்? ஈசன் அழிவதே இல்லை. ஈசன் நித்தியம். அப்போ நித்தியம் உணவு அந்த தேகமும் நித்தியம் ஆகி விடுங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த நித்திய தேகனா ஆவதற்கு தான் நமக்கு என்ன போல வேதங்களும் இதெல்லாம் படிக்கிறோம். மேற்கொண்டு நித்தியனாக ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம எண்ணங்கள் பொதுவாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நினைவு தான் பிரதானம். அது முதல் பாடலே ஆதிமை யோதி பூர்ணத்தில் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு வரி பாருங்கள். எப்படி எமங்கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம்? சாகா வரம் பெற்றவன் எமங்கிட்ட எப்படி மாட்டிக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே, எண்ணம் பல கோடி அதாய் விரிந்தே, மண்ணும் பல உயிர்களெல்லாம் நமவாய். இது தமிழ் தானுங்களே. தமிழ் இறைவன் வந்ததும் தமிழ்நாட்டில், வேதத்தை இறக்கி வச்சதும் தமிழ். என்ன அற்புதம்! நமக்கு ஏதோ ஒரு இலக்கு. நமக்கும் தமிழ் தெரியுது. நம்மளுடைய தாய்மொழி தமிழ். தெய்வம் வந்ததும் தாய்மொழியில். இதை அனுபவிக்கிறதுக்கு தமிழில் கிடைச்சது நமக்கு பெரிய அதிர்ஷ்டம். அதில் என்ன சொல்கிறாங்க? நல்ல கவனம். எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே. உன் எண்ணங்கள் வந்து ஒரு நிலையாக நிற்கிறதில்ல. இருந்துட்டா நீ தான் பெரிய ஆள். எண்ணம் நிற்கிறதில்ல, அது விரிஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே, மண்ணும் பல உயிர்களெல்லாம் நம்ம வாயினா என்ன? யம வாங்கிட்ட போயிடும். யம வாய்க்கு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சிவவாயாக ஆகணும். சிவவாய் ஆகிறதுக்கு நம்ம வாயில ஏதோ ஒரு எழுத்து விட்டு போச்சே. வாய் அமைச்சி சிவாயா வரணும். சி வந்து அதில் பூந்துட்டா, சிவனுடைய வாக்கு வந்து பூந்துட்டா நம்ம வாயல்ல நமச்சிவாயா வரும். அப்போ நமச்சிவாயம் வந்தால் ரொம்ப முக்கியம் தெரியுதுங்களா? எப்போ அந்த வாக்கு உங்களுக்கு வந்துட்டா நமச்சிவாயமாகிய அஞ்செழுத்து மந்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுது. அஞ்செழுத்தான் ரொம்ப முக்கியம். அஞ்செழுத்தால் ஆனத்தான் இந்த உடல், அஞ்செழுத்தால் ஆனத்தான் இந்த உலகமும், அஞ்செழுத்தால் ஆன 5 ஸ்தலமும் நமக்குள்ளே இருக்குது. ஆகவே அண்டத்தில் உள்ளது அத்தனையும் மனிதனுடைய பிண்டத்தில் எப்படின்னு, இந்த பிண்டம் ஒரு காலத்தில் எசன்ஸாக இருந்தது இல்லையா? அவ்வளவும் அதுக்குள்ளே தான் இருக்குன்றதை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம். எப்படி வித்துலேருந்து ஒரு விருட்சம் உண்டாகி இலை கிளை விரிஞ்சு போகுதோ, அதே மாதிரி அந்த வித்துலேருந்து தான் இந்த இப்படி தேகமும் வளர்ந்தது. அந்த வித்தினிடத்தில் இருக்கவே இருக்குது. எங்கேருந்து இவன் வந்தானோ ஆதியில் அடக்கம் ஆகும்போது அந்த உயிரானது என்ன பண்ணணும்? எங்கேருந்து வந்ததோ அதே இடத்துக்கு அடக்கம் போய் அடங்குறதுனால தான் அதுக்கு அடக்கம். அப்படி அதே இடத்துக்கு போகலன்னா என்ன ஆகும்? வெளியாகிடும். வெளியானதுக்கு அடையாளம் சாவு. வெளியானதுக்கு அடையாளம்னா சாவு. சாவுன்னா என்ன? சத்து போய் எந்த சத்து கொண்டு வாழ்ந்தானோ அந்த சத்து வெளியேறிடுது. அப்போ அது வெளியேறிட்டா அதுக்கு பேர் தான் சாவு. அதுக்கு அடையாளமாக என்ன வரும்? சீனம். ஆமாம், மூச்சு அடங்கிறது. தண்ணி சாப்பிட்டு மூச்சும் அடங்கிறது. மூச்சு அடங்கிறதுக்கு அடையாளம் சப்தம் அடங்குது. அண்ணா அண்ணாங்கிற
குரலை காணும். அண்ணா குரலை காணும். குரலை காணோன்னு என்ன பண்ணுறோம்? மூக்குக்கிட்ட வெள்ளை பார்க்குறோம். மூச்சு அடங்குது. எது முதலாக வந்ததோ அவனுக்கு என்ன ஆகிடுதுங்க? அடங்கிடுது. அப்போ மூச்சு அடங்கின உடனே பேச்சு மூச்சு இல்லை. பேச்சு மூச்சு அற்றது யார் போயிடுது? பேரும் போச்சு. பேரினை நீக்கி புனமென்ற பேரிட்டு இன்னாருடைய நாமங்களுக்கு ஒரு பேர் இருந்தது இல்லையா? அந்த பேர் எதில் ஆயிடுச்சு? சப்தம் மூச்சு அடங்கின உடனே அந்த பேர் அழகான தெய்வத்துடைய நாமம் விலகி என்ன ஆகுது? புனவங்கிற பேர் வந்துடுது. இதுக்காக நாம் வந்தோம். எவ்வளோ நேரம் ஆக இறைவனை பற்றி பேச சொல்ல தினம் இப்படி கொஞ்சம் பேசினா நாம் நிஜமாக இறைவனை அடையலாம், இறைவனுடைய திருவடியை அடையலாங்கிறதெல்லாம் எளிமையாக இதில் இருக்குது. அதுதான் அவர் இன்னொரு பாடும்போது அரியானை இப்படி எனக்கு தெரியாது இது வரைக்கும், இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அரியானை அறிய வைத்து இப்படி அறிஞ்சுக்கிட்டனால நான் என்ன ஆகிறேன்? அந்த நாராயணை பிரட்டி பிறப்பித்து இப்படின்னு தெரியாத அரியான் எனை அறிய வைத்து அந்த அனனாய். முதல்ல ஏதோ நினச்சிருந்தேனே, இந்த அனல் வேறு அந்த அனல் வேறு. அந்த அனல் எது? இப்படி பெரட்டுறது. கண் காது மூக்கு வாயெல்லாம் எதுலேயோ மாட்டிக்கிட்டு இருந்ததே. இப்போ மொத்தமாக எங்கே பெரட்டுறோம்? சிவன் பக்கம் திரும்பிட்டோம். அந்த அனனாயனை பிரட்டி பிறப்பித்து ஆறும் தெரியானை தெரிய வைத்து திரள் இருளதி தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று என்னை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் என்னை ஏறென்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. சாலையில் வாழணும் என்ன பண்ணணும்? அவங்கள பற்றி பேசணும். பேசினார் பிறவி நீத்தார் பேருளாலும் பிறவி பேசி. அதனால தான் தான் படிக்கிற அளவை விட ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். ஒருவன் துணியை எந்த அளவுக்கு இந்த மெய்யில் செலவழிக்கிறானோ அந்த அளவுக்கு ஜீவன் முத்தமாகிறான். இப்படி எளிமையான வழியில் நமக்கு வேதத்தில் தெய்வம் காட்டி வச்சிருக்காங்க. நம்ம அந்த தெய்வத்தின் பிரகாரம் நம்ம ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டி இருக்க அதை விட்டு விட்டு அடையினை போல் விருதாவாக சுற்றி வருகிறோம். வேத ஏற்றிலுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பது தான். நான் வேதம் திருப்பி திருப்பி படிச்சு தாங்கிறாங்க, இறைவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொன்னாங்கன்னு வேதத்தில் நாம் புரிஞ்சுக்காதது தான். வேதத்தில் அவங்க எதுவுமே மறைச்சி சொல்லுவேன், நாம் மறைத்து கூறும் வஞ்சகரார் அல்ல. இன்னொரு இடம் சொல்லும்போது சொல்கிறாங்க, வேத சாஸ்திரங்களை படித்து தேர்ந்து எம்மிடம் வரவேண்டியதே இல்லை. சர்வலோகன சலனினை பற்றி நாம் போதிக்கும் போது உன் வாத்தியாரே உன் அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்குகிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய வார்த்தைகளை உன் செவியில் நுழைத்து வைத்து கொள்ள வேண்டும். அது உனக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் அறிவிக்குங்கிறாங்க. அப்போ அந்த மந்திரங்களை எடுத்து நம்ம செவியில் நுழைச்சிக்கிட்டோம்னா என்ன பண்ணோம்? நமக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் அப்பப்போ அறிவிக்குமா. இப்போ எனக்கு எப்பப்போ என்ன நினச்சி நான் எழுதிட்டு வரலையே, அப்பப்போ இதை சொல்லணும்னு அது தெரிவிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி வருது? அந்த வார்த்தையானது அவ்வளோ வல்லப முடியாது, மந்திரம் அவ்வளோ வல்லப முடியாது. அப்போ அந்த மந்திரமாக அவங்க இருப்பதுனால தான் சுந்தரமுத்துள்ள நம்மளார் மந்திரமாவதின் நீரே வானவர் மேலதின் நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. பெருவை மீண்டும் தொடங்கும் என முடிக்கிறேன்.